வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம். இன்னைக்கு நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ரொம்ப முக்கியமான ஆனா பல பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா தோணுற ஒரு டாபிக்கா பார்க்க போறோம், நாமென்க்ளேச்சர். உங்ககிட்ட ஒரு சிம்பிள் கேள்வி, ஒரு பேரு, ஜஸ்ட் a நேம், எப்படி ஒரு உயிரை காப்பாத்தவும் முடியும், அதே சமயம் எடுக்கவும் முடியும்? வாங்க இந்த சீக்ரெட் கோடை இன்னைக்கு கிராக் பண்ணலாம். சரி, வாங்க உள்ள போவோம். ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா 2 கெமிக்கல்ஸ் இருக்கு, மெத்தனால் அண்ட் எத்தனால். பாக்குறதுக்கு ரெண்டுமே வாட்டர் மாதிரி தான் இருக்கும், கலர்லெஸ் லிக்விட்ஸ். ஆனா மெத்தனால் அது ஒரு டெட்லி பாய்சன். எத்தனால பெவரேஜஸ்ல யூஸ் பண்றாங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். பார்க்க ஒரே மாதிரி இருக்கு, ஆனா வித்தியாசம் பாத்தீங்கன்னா ஆகாசத்துக்கும் பூமிக்கும் உள்ள மாதிரி இருக்கு. அந்த சின்ன பேரு மாற்றம் தான் அவங்களோட ஸ்ட்ரக்சர்லயும் அண்ட் அல்டிமேட்லி நம்ம பாடியில அவங்க செய்யற வேலையிலயும் ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வருது. ஸோ இப்படி ஒரு லைஃப் அண்ட் டெத் கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்றது? அதுக்கு தான் ஒரு சொல்யூஷன் இருக்கு. A universal system for naming chemicals. ஒரு உலக பொதுவான மொழி மாதிரி. And that system is IUPAC Nomenclature. இது ஒரு official international system. Basically, இது chemistryயோட universal language. இந்த சிஸ்டம்ல ஒரு கெமிக்கலோட பேரு அதோட ஸ்ட்ரக்சரை அப்படி மிரர் மாதிரி காட்டிடும். ஸோ நீங்க இந்தியால இருங்க, ஜப்பான்ல இருங்க, எங்க இருந்தாலும் ஒரு கெமிக்கலை பத்தி பேசுறோம்னா இட் மீன்ஸ் தி எக்ஸாக்ட் சேம் திங் ஃபார் எவ்ரிஒன். நோ கன்ஃபியூஷன். இப்படி இமேஜின் பண்ணி பார்ப்போம். இந்த ஐயூபிஏசி சிஸ்டமா மாலிக்யூல்ஸ்க்கான ஒரு போஸ்டல் கோட் சிஸ்டம்னு நினைச்சுக்கோங்க. சும்மா அந்த கார்னர்ல இருக்கிற வீடுன்னு சொன்னா எப்படி தெரியும்? கரெக்டான அட்ரஸ், டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், பன்கோடோட சொன்னாதான் லெட்டர் போய் சேரும் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு மாலிக்யூலோட பேரு அதுல இருக்கிற ஒவ்வொரு ஆட்டமோட எக்ஸாக்ட் லொகேஷனையும் சொல்லணும். சரி, வாங்க இப்போ இந்த பெருகளை எப்படி டீகோட் பண்றதுன்னு பார்க்கலாம். இட்ஸ் ஆக்சுவலி லைக் அ ரெசிபி. ஒவ்வொரு பாட்டும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ரொம்ப ஈஸி. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பென்டன் டு ஆல். முதல்ல பென்ட். இதுதான் நம்ம ரெசிபியோட மெயின் இன்கிரீடியன்ட். பென்ட்னா 5. ஸோ 5 கார்பன் ஆட்டம்ஸ் இன் அ செயின். அடுத்தது ஆல். இதுதான் அந்த டிஷ்ஷோட கீ ஃப்ளேவர். இந்த ஆல் பார்த்தாலே இது ஒரு ஆல்கஹால்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது அதுல ஒரு OH குரூப், ஏன்னா ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. அண்ட் ஃபைனலி த நம்பர் 2. இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த OH குரூப்பை எங்க வைக்கணும்? கரெக்டா செகண்ட் கார்பன்ல வைக்கணும்னு சொல்லுது. பாத்தீங்களா? த நேம் isn't just a நேம், இட்ஸ் a complete blueprint. ஒரு மாலிக்யூலோட A to Z இன்ஃபர்மேஷன் அந்த பேருக்குள்ளே இருக்கும். உண்மையிலே சொன்னா பேரை பேக்வேர்டா ரீட் பண்ணாலே மாலிக்யூலை டிரா பண்ணிரலாம். வாங்க இப்ப நம்ம மைண்டுக்குள்ளேயே அந்த மாலிக்யூலை பில்ட் பண்ணி பார்ப்போம். ரெடி? ஃபர்ஸ்ட், மெயின் இன்கிரீடியன்ட் பென்டா. அப்போ இமேஜின் பண்ணுங்க, 5 கார்பன் பிளாக்ஸா ஒன்னு பக்கத்துல ஒன்னு வைக்கிறீங்க, லைக் அ ஸ்மால் ட்ரெயின். இதுதான் நம்ம கார்பன் பேக்போன். ஓகே, அடுத்த ஸ்டெப், இந்த பிளாக்ஸ்க்கு நம்பர் கொடுக்கணும். அப்போதான் எங்க என்ன வைக்கணும்னு கரெக்டா தெரியும். ஸோ லெட்ஸ் நம்பர் தெம். 1, 2, 3, 4, 5. Perfect? And finally, this special instruction, -2OL. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம செகண்ட் கார்பன் பிளாக்ல அந்த நெகட்டிவ் OH குரூப்பை ஒரு சின்ன ரெட் ஃபிளாக் மாதிரி பிளான் பண்ணுங்க. That's it. அவ்வளோதான். The name has now become a picture. Okay, so இதெல்லாம் தியோரி. பட் why does this matter in the real world? வாங்க பாப்போம் இது எப்படி நம்ம லைஃபை சேவ் பண்ணுதுன்னு. ஞாபகம் இருக்கா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த மெத்தனால் வர்சஸ் எத்தனால் பசில்? இப்ப ஐயூபேக் நேம் வச்சு பார்த்தா தி ஆன்சர் இஸ் கிறிஸ்டல் கிளியர். மெத்தனாலோட பேரு மீதான் 1-ol. மெத்தனா 1 கார்பன். எத்தனாலோட பேரு ஈதான் 1-ol. ஈத்தனா 2 கார்பன்ஸ். அந்த ஒரே ஒரு கார்பனோட வித்தியாசம் தான் லைஃப் அண்ட் டெத்தை டிசைட் பண்ணுது. Because 1 carbon makes toxic formaldehyde in our body, 2 carbons make something manageable. The name itself is a warning label. இன்னொரு எக்ஸாம்பிள் பாப்போமா? From the world of medicine. Propan 1-ol and Propan 2-ol. ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான், ஆனா பேர்ல என்ன வித்தியாசம்? The number 1 and 2. ஒன்னுல OH குரூப் ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கும், இன்னொன்னுல செகண்ட் கார்பன்ல இருக்கும். அந்த சின்ன பொசிஷன் சேஞ்சினால ரெண்டும் டோட்டலி டிஃப்ரெண்ட் கெமிக்கல்ஸ். Propan 2-ol தான் நம்ம காயத்துக்கு யூஸ் பண்ற ரப்பிங் ஆல்கஹால். ஸோ ஒரு ஃபார்மா கம்பெனில கரெக்ட் மெடிசின் செய்யணும்னா the name must be exactly right. So what's the big takeaway here? It's simple. ஒரு பொருள் ஒரு சின்ன மாத்தம், ஒரு ஹைஃபன் ஒரு நம்பர் மாத்தினா கூட it's a completely different molecule with completely different properties. Remember that. Sorry, let's recap everything in 3 points. First, nomenclature is like a postal code for a molecule. Second, the name is a recipe that tells you how to build it. And third, always remember the example of methanol and ethanol, a small name difference that can be fatal.
இந்த 3 ஐடியாஸை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல நாமென்க்ளேச்சர் பார்க்கும்போது இட் won't be scary anymore. It'll feel much lighter. Trust me, you can handle this easily. ஸோ இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரியோட ஒரு பவர்ஃபுல் சீக்ரெட் கோட கிராக் பண்ணிட்டோம். பட் திஸ் இஸ் ஜஸ்ட் தி பிகினிங். இன்னும் எவ்வளவோ கோட்ஸை கிராக் பண்ண வெயிட்டிங்ல இருக்கு. அடுத்த எக்ஸ்பிளைனர்ல சந்திக்கலாம்.